நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி மணி உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். பாலவாக்கத்தில் உள்ள அஜித்தின் இல்லத்தில் இறுதி சடங்குகள் நடைபெறவுள்ளன. அவரது இறப்புக்கு உறவினர்கள், நண்பர்கள், திரைத்துறையினர், ரசிகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது இந்த ஒரு செய்தி அனைவரையும் மிகுந்த சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. அதிமுகவிலிருந்து ஆள் பிடிக்கிற வேலையை தவேகா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அதிமுக எம்பி இன்பதுரை விமர்சனம் செஞ்சிருக்காரு. அதிமுகவை வீழ்த்துவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தான் தவேகா அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அதனாலதான் அவங்க இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. தவேகாவில போதிய எண்ணிக்கை இல்லாததுனால அதிமுகவோட பட்டியலிருந்து ஆடுகளை திருடுறாங்க அப்படின்னு நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி மணி உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். பாலவாக்கத்தில் உள்ள அஜித்தின் இல்லத்தில் இறுதி சடங்குகள் நடைபெறவுள்ளன. அவரது இறப்புக்கு உறவினர்கள், நண்பர்கள், திரைத்துறையினர், ரசிகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது இந்த செய்தி அனைவரையும் மிகுந்த சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக திமுக, அதிமுக, தவேக ஈசிஐ பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க. திமுக, அதிமுக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செஞ்சதா எழுந்த புகார் பத்தியும், பெற்றோர்களை தங்களோட கட்சிக்கு வாக்களிக்கும்படி குழந்தைகள் கிட்ட தவேகாவினர் பரப்புரை செஞ்சது தொடர்பாகவும் சுதந்திரமான விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் வாசுகி பொதுநல வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்குல ஹைகோர்ட் இந்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து சிலிண்டர் விலை, வங்கி விதிகள் அப்படின்னு பல பட்சங்கள்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. எல்பிஜி சிலிண்டர், சிஎன்ஜி மற்றும் பிஎன்ஜி விலைய எண்ணெய் நிறுவனங்கள் ஏத்தலாம். அதேபோல வங்கிகள்ல எஃப்டி, சேமிப்பு கணக்கு வட்டி விகிதங்கள் மாற்றியமைக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டு இருக்கு. சோலார் பேனல்களுக்கான புதிய ALMM விதிகள் அமலாக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதே போல ஏடிஎம் பணம் எடுப்பதற்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்படலாம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும். அதிமுக எக்ஸ் எம்எல்ஏக்கள் மேலும் இருவர் டிகேவுக்கு தாவியுள்ளனர். ஜெயங்கொண்டம் எக்ஸ் எம்எல்ஏ ராம ஜெயலிங்கம் அமைச்சர் KA செங்கோட்டையன் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் ஐக்கியமானார். அதேபோல் அரக்கோணம் எக்ஸ் எம்எல்ஏ ரவி அமைச்சர் N ஆனந்த் முன்னிலையில் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். இவர் 2011, 2016, 2021 ஆகிய 3 சட்டப்பேரவை தேர்தல்களிலும் அரக்கோணத்தில் வெற்றி பெற்றதோடு EPS-இன் தீவிர விசுவாசியாக இருந்தவரும் ஒரே இரவில் 14 மாவட்டங்களில் கலெக்டர் உட்பட 30 IAS அதிகாரிகளை சிஎம் விஜய் இடமாற்றம் செய்துள்ளார். அதன்படி சிஎம் விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அரசு பொது மற்றும் மறுவாழ்வுத்துறையின் சிறப்பு செயலாளராக சுந்தரவள்ளி, நிதித்துறை செயலராக லலிதா, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் துணை செயலராக அழகுமீனா, நிதித்துறையின் இணை செயலர்களாக AK கமல் மற்றும் MS பிரசாத் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.